ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் டைம் கம்மியாக இருக்கப்போ சீக்கிரம் ஏதாவது சமைக்கணும்னா இந்த புளியோதரை பண்ணிடலாம். பொதுவாக புளியோதரை பண்ணும்போது வெந்தயம் அப்புறம் சில பொருட்கள்லாம் சேர்த்து வறுத்து அதை அரைச்சி பொடி பண்ணி அதெல்லாம் சேர்த்து தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பொடி எதுவும் சேர்க்காமல் ஈஸியாக எப்படி புளியோதரை பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். புளியோதரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, வெந்தயம், வேர்க்கடலை. இது வேர்க்கடலை போட்டால் நல்லா டேஸ்ட் கொடுக்குன்றதுக்காக நான் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, ஒரு 4-5 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். இப்போது புளியோதரை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். புளியோதரை பண்ணுறதுக்கு எப்பொழுதுமே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுருங்க. கடுகு வெடித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வெந்தயம், கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகாய் வத்தல் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சிம்மில் வைக்காமல் நீங்கள் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா வெந்தயம், கடலைப்பருப்பு இதெல்லாம் சீக்கிரம் கருகிரும். அதனால் கடுகு வெடித்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் வறுத்ததுக்கப்புறம் வத்தல் கலரெல்லாம் மாறி இருக்கு, நல்லாவே தெரியும். இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வதக்கிடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ புளித்தண்ணியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் புளி கரைசல் கட்டியாக ஆரம்பிக்கும். இந்த நேரத்தில் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. இன்னும் கொஞ்சம் திக்காகி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா திக்காகி வந்திருக்கு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுன்றதுனால நான் ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன். உங்களுக்கு இதை விட இன்னும் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுருங்க. இதில் சூடான சாதத்தில் நான் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி தட்டில் பரப்பி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் போட்டு இந்த மாதிரி ஆற வைக்கும்போது சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும். அப்போ தான் புளியோதரைக்கு நல்லாயிருக்கும். அதில் நம்ம புளி கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக அதில் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு புளிக்கரைசல் கொஞ்சம் கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ வாய்ப்பு இருக்குது. அதனால சாதத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புளிக்கரைசலை போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டேஸ்டான புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.